எல்லாருக்கும் வணக்கம். இது மூடுபனிக்காடு, அத்தியாயம் 44. வீட்டு கதவை திறக்க சுஜி கைய நீட்டினப்போ வானதி டக்குன்னு அவ கைய புடிச்சு தடுத்தா. சுஜி, வேண்டா நில்லு அப்படின்னு கத்துனா. இவ்ளோ நேரம் எங்க போயிருந்த? இன்னைக்கு இந்த ஊருக்குள்ள இருக்கறதே பெரிய தப்பு. இதுல நீ தனியா வெளியில போறது அதை விட பெரிய தப்பு. ரொம்ப ஆபத்து சுஜி, சொன்னா கேளு அப்படின்னு வானதி கண்ல பயத்தோட எச்சரிச்சா. ஆனா சுஜி எதையும் கேக்குற நிலைமையில இல்ல. அவளுக்கு உண்மை தெரிஞ்சாகணுங்கிற அந்த வெறி முன்னாடி வானதியோட எச்சரிக்கை ஒரு சாதாரண சத்தம் மாதிரிதான் கேட்டுச்சு. வானதியோட பிடிய உதறி தள்ளுன சுஜி, என்ன புதுசா அக்கறை காட்டுற, இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட வேணாம் அப்படின்னு எரிச்சலா சொல்லிட்டு தெருவுல இறங்கிட்டா. வானதி முன்னாடி வீரப்பா பேசிட்டு வந்தாலும் சுஜிக்கும் மனசுக்குள்ள பயம் இருக்கதான் செஞ்சுச்சு. அப்படியே பயத்தோட நடந்து போயிட்டு இருந்தப்போ மதன் மீனா நடத்துற ஹோட்டல் பக்கம் வந்தா. அந்த ரெட் மூன் வெளிச்சத்துல அந்த ஹோட்டல் மட்டும் ஏதோ ஒரு போலி சந்தோஷத்தோட ஜொலிச்சிட்டு இருந்துச்சு. நிறைய கெஸ்ட் வந்துட்டு போயிட்டு இருக்க மதனும் மீனாவும் சிரிச்ச முகத்தோட எல்லாரையும் கவனிச்சிட்டு இருந்தாங்க. இத பார்த்த சுஜிக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சுஜி அவங்களையே உத்து பாக்குறத கவனிச்ச மதனும் மீனாவும் ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அவங்க முகத்துல இருந்த அந்த சிரிப்பு டக்குன்னு மறைஞ்சு போச்சு. ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. அந்த பார்வையிலேயே ஏதோ ஒரு பயங்கரமான மேட்டர் இருக்குன்னு தெரிஞ்சுது. அப்போ மீனா சத்தமே இல்லாம உதட்ட மட்டும் ஆசிச்சு ஏதோ சொன்னா. சுஜிக்கு அது என்னன்னு தெளிவா புரிஞ்சுது. தப்பு பண்ணிட்ட. அது ஏதோ எச்சரிக்கை மாதிரி இல்லாம சுஜிய நினைச்சு வருத்தப்படுற மாதிரி இருந்துச்சு. உடனே சுஜி அங்கிருந்து நடக்க ஆரம்பிச்சா. நாம இங்க வந்திருக்கவே கூடாதோ, அக்கா கூடவே போயிருக்கலாமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டே சுத்தி இருக்கிறவங்கள கவனிச்சா. எல்லாரோட கண்ணும் ஒரு மாதிரி வெறிச்சோடி போய் உயிரில்லாத மாதிரி இருந்துச்சு. அப்போதான் அவளுக்கு புரிஞ்சுது, இவங்க யாருமே மனுஷங்க கிடையாது, எல்லாம் ஆத்மாக்கள். ஒரு முழு கிராமமே ஆவிகளோட இருக்குன்னா இது ஏதோ தனிப்பட்ட விஷயம் கிடையாது. யாரோ ஒருத்தரோட பிடியிலையோ இல்ல ஏதோ ஒரு மர்மத்துக்காகவோ இவங்க எல்லாரும் சாந்தி அடைய முடியாம இங்கேயே சிக்கி இருக்காங்கன்னு அவளுக்கு தோணுச்சு. திடீர்னு பாதிரியார் சொன்ன அந்த பாழடைஞ்ச ஸ்கூல் கட்டிடத்துல இருந்து 4 ஆவிகள் வெளியில வந்து தெரு நடுவுல நின்னுச்சு. 3 பசங்க, ஒரு பொண்ணு. அவங்க சாதாரணமா இல்ல, ரொம்ப கோபமாவும் ஆக்ரோஷமாவும் இருந்தாங்க. சுஜிய பார்த்ததும் மின்னல் வேகத்துல அவகிட்ட வந்தாங்க. ஒரு ஆவி அவ தோளை புடிச்சு திருப்புச்சு. அது அப்படியே இரும்பு கம்பி மாதிரி சுருக்குன்னு ஏறிச்சு. நீதான் சுஜியா? எவ்ளோ நாளா கூப்பிட்டு இருக்கோம், ஏன் இவ்ளோ லேட்டு அப்படின்னு இன்னொன்னு கத்துச்சு. அந்த பொண்ணு ஆவி சுஜி முகத்துக்கு நேரா வந்து, அறிவில்லையா உனக்கு, நாங்க எவ்ளோ நாளா கத்துறது அப்படின்னு தீயா முறைச்சுது. சுஜிக்கு பயத்துல பேச்சே வரல. அங்கிருந்து தப்பிச்சா போதும்னு ஓட ஆரம்பிச்சா. அந்த 4 ஆவிகளும் விடாம துரத்துச்சுங்க. மத்த ஆவிகள் எல்லாம் இவளை கண்டுக்கவே இல்ல. ஒரு கட்டத்துல மூச்சு திணற ஒரு செவுத்து ஓரமா சுஜி ஒதுங்கி நின்னா. அப்போ திடீர்னு பின்னாடி இருந்து ஒரு கை அவளை இழுத்துச்சு. பயத்துல கத்த போன சுஜியோட வாய மூடினா வருண். சுஜி, நான் தான், கத்தாத அப்படின்னு சொன்னான். வருண பார்த்ததும் சுஜிக்கு அப்படியே நிம்மதியா இருந்துச்சு. அவனை இறுக்கமா கட்டிக்கிட்டு அழ ஆரம்பிச்சுட்டா. வருண் அவளை தேத்தினா. ஏன் சுஜி இங்க வந்த? நீ அக்கா கூட ஊருக்கு போயிருப்பேன்னு நினைச்சனே அப்படின்னு கேட்டான். அப்போ அந்த 4 ஆவிகளும் இவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு வந்துருச்சுங்க. வருண், இங்கதான் இருக்கியா? என்ன ஹீரோயிசம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஒரு ஆவி உருமுச்சு. வருண் சுஜிய பின்னாடி தள்ளிட்டு, எங்களை விட்டுடுங்க பிளீஸ் அப்படின்னு கெஞ்சினா. ஆனா அந்த ஆவிகள் சிரிச்சுதுங்க. நீ ஏன் இப்படி பேசுற? எல்லாம் இவளுக்காக தானே. இவன் யார் தெரியுமா, என்ன பண்ணிருக்கான் தெரியுமா அப்படின்னு சுஜிய பார்த்து அந்த ஆவிகள் கேட்டுச்சு. சுஜிக்கு ஒண்ணுமே புரியல. வருணுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு யோசிச்சா. ஆனா வருண் எதையும் பேச விடாம அந்த ஆவிகளை தள்ளி விட்டுட்டு சுஜியை இழுத்துட்டு ஓடுனா. இவங்க ரொம்ப டேஞ்சர் சுஜி, நாம பிரிஞ்சு ஓடுறதுதான் நல்லது. நீ அந்த பக்கம் போ, நான் இங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டான். சுஜி குழப்பத்துல வேற ஒரு தெருவுக்குள்ள போயிட்டா. அங்க ஒரு அமைதியான கட்டிடத்தை பார்த்தா. அதுல நூலகம்னு எழுதியிருந்துச்சு. பாதிரியார் சொன்ன இடம் இதுதான்னு அவளுக்கு புரிஞ்சுது. இந்த ஊரோட எல்லா ரகசியமும் இங்கதான் இருக்கும்னு அவ மனசு சொல்லுச்சு. சுஜி யோசிக்காம உள்ள போனா. கதவு தானா முடிக்குச்சு.